நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. இன்று சர்வதேச மகளிர் தினம். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இது ஒரு சாதாரண மகளிர் தினம் இல்லைங்க, தேர்தல் காலத்தில் வர மகளிர் தினம் அப்படிங்கிறது நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும்போதே தெரியும். தேர்தல் நேரத்தில் பெண்கள் ஓட்டு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்னைக்கு சிலிண்டர் விலை 100 ரூபாய் குறைச்சு பிரதமர் அறிவித்திருக்கிறார். உமன்ஸ் டே கிஃப்ட் வச்சுக்கோங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது என்னங்க, இந்த மகளிர் தினத்தில் தான் உங்களுக்கு பெண்கள் ஞாபகம்லாம் வருது, இப்போ தான் சிலிண்டர் விலை குறைக்கிற ஞாபகம்லாம் வருது அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் எப்படி 1000 ரூபாய் மாதம் பெண்களுக்கு கொடுத்துருக்கோம், பஸ்ஸில் எல்லாம் இலவசம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை நாங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு அவங்க பட்டியலிடுறாங்க. அதிமுக அவங்களுடைய பங்குக்கு நாங்கள்லாம் தெரியுமா, ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேருந்தே பெண்கள் ஓட்டு எங்ககிட்ட தான் இருக்குது, எவ்வளோ செஞ்சுருக்கோம் தெரியுமா அப்படின்னு அவர்களுடைய தரப்பையும் அவங்க முன்வைக்கிறாங்க. இந்த தேர்தல் காலத்தில் இந்த மகளிர் தினத்தில் பெண்கள் ஓட்டுக்கு ஒரு போட்டா போட்டி இருக்கிறத தான் நம்ம பார்க்க முடிகிறது. அதில் யாருக்கு வெற்றி கிடைக்க போகிறது, இந்த முறை பெண்கள் ஓட்டு யாருக்கு கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் இணைகின்றார். அதிமுகவின் சார்பில் சிவசங்கரி அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு மனுஷபுத்தன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு அருணன் அவர்களும் இணைகின்றார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு மனுஷபுத்தன் அவர்கள்ட்ட தொடங்கலான்னு, சிலிண்டர் விலை 100 ரூபாய் குறைச்சிருக்கிறாரு, இன்னைக்கு பிரதமர் கிஃப்ட் கொடுத்திருக்காரு, ஒர்க் அவுட் ஆகாதா இது? பிரதமர் அவர்களுக்கு எப்போதும் தேர்தல் காலத்தில் மட்டும்தான் மக்களை பற்றிய நினைவு வரும். திடீர்னு தேர்தல் வருதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த தேர்தல் அறிவுக்கு ஒரு 3 மாசத்துல இருந்து பெட்ரோல் விலை ஏறாது. ஆனா சர்வதேச சந்தையில தான் பெட்ரோல் விலையெல்லாம் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் பெட்ரோல் விலை பாத்தீங்கன்னா நம்ம ஏறவே ஏறாது. ஏறாம இருக்கிறது மட்டும் இல்ல, தேர்தல் முடிஞ்ச உடனே திருப்பி ஏறிடும். அடுத்த நாள், ரொம்ப நாள்லாம் கிடையாது, அடுத்த நாள் ஏறும். அதுதான் முக்கியமானது. அதனால தேர்தல் காலத்தில் பிரதமர் அவர்களுக்கு மக்களை நினைவுக்கு வருவது என்பது அது ஒரு புதிதான விஷயம் கிடையாது. இதுல முக்கியமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு பெண்களினுடைய முன்னேற்றம், பெண்களினுடைய வளர்ச்சியை ஒரு இயக்கம் தன்னுடைய கொள்கையாகவே வைத்திருந்தது என்று சொன்னால் அது திராவிட இயக்கங்கள் மட்டும்தான். இந்தியாவில் நான் உங்களுக்கு ஒரு சிறிய உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். 1920 நீதி கட்சி ஆட்சியின் போது சென்னை மாநகராட்சியில் பெண்களுக்கு சொத்துரிமை, பெண்களுக்கு வாக்குரிமை ஒரு பகுதியினருக்கு முதலாக வழங்கப்பட்டது. அப்போது இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த லண்டன் பிரிட்டிஷ் சர்க்காரர்களே அன்றைக்கு பெண்களுக்கு இங்கிலாந்தில் வாக்குரிமை கொடுக்கவில்லை. இதிலிருந்து தொடங்கி தந்தை பெரியார் அவர்கள் சாதிய விடுதலை, பெண் விடுதலை, இது இரண்டையும் மையமாக வைத்துத்தான் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவர் தன்னுடைய அரசியலை நடத்தினார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் முதல்ல சீர்திருத்த திருமணங்களை சட்டமாக்குறாங்க. கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிலேயே முதலாக பெண்களுக்கு சொத்துரிமை என்கிற சட்டத்தை ஒரு சட்டசபையில் கலைஞர் தான் இயற்றுகிறார் 89. 2005 தான் இந்திய அளவிலேயே அந்த சட்டம் வருது. இந்தியாவிற்கே முன்னோடியான பெண்களுக்கு அந்த சொத்துரிமை என்பதை. அதே போல திமுக ஆட்சி காலத்தில் தான் முதலாக அரசு வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு என்கிற புரட்சிகரமான திட்டம் கொண்டு வரப்படுகிறது. உள்ளூராட்சி அமைப்புகளில் 33% இடஒதுக்கீடு என்பதும் அப்போது திமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்படுகிறது. இப்படியாக தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திருமண உதவி திட்டங்கள், இதனுடைய நீட்சியாக இன்றைக்கு மகளிருக்கு இலவச பேருந்து, அதே போல மகளிருக்கு 1000 ரூபாய், அரசு பள்ளிகளில் படித்த கல்லூரி மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு, ஏழெடுத்த கல்லூரிகளுக்கும் இப்ப ஏழெடு பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு விட்டது. அது அவர்களுக்கு மாதம் ஒரு 1000 ரூபாய். அதே போல மகளிர் சுய உதவி குழுக்கள், பெருமளவிற்கு தமிழ்நாட்டில் மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டு பெண்களுடைய சுயாட்சி திறன் அதை முதலில் உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதற்கு பிறகு வந்தவர்கள் அதை வளர்த்தெடுத்திருக்கலாம், கைவிட்டிருக்கலாம், அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஆனால் இது எல்லாவற்றையும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கிறது. ஆனால் இதே காலகட்டத்தில் பாஜக இருக்கிறது. அவர்கள் சில திட்டங்களை கூறுவார்கள், சிலவற்றுக்கு பாத்தீங்கன்னா இதை செய்தோம் என்றெல்லாம் கூறுவார்கள். உலக அளவிலேயே ஒவ்வொரு நாட்டு அரசாங்கமும் பெண்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படையான விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும், அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்கான பல வலியுறுத்தல்களை செய்கின்றன. அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் இந்தியாவும் கையெழுத்திட்டிருக்கிறது. ஆனால் நான் கேட்க விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து விமன் எம்பவர்மெண்ட் என்பதற்காக பெண் கல்வி, பெண்களினுடைய சுய பொருளாதார பலம்,
இதற்காக தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க பெண்கள் கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஓகே. பெண்களுடைய கல்விக்கான அனைத்து உத்வேகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு அடையாளபூர்வமான சில விஷயங்களை மட்டும் நான் கேட்க விரும்புகிறேன். அதாவது தனி மனிதர்கள் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற குற்றங்கள், அது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க நடக்கிறது. அந்த குற்றங்களில் எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கப்படுகிறது, குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகிறார்கள், இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட ஒரு விவாதம். அது அதுல அரசினுடைய பங்கு என்பது என்ன, எப்படி அரசுகள் நடவடிக்கை எடுத்தால் கூட கண்டுபிடிக்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட் இல்ல சார். இல்ல அதாவது அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். மாநிலங்கள், அது பாஜக மாநிலமாகவும் இருக்கலாம் அல்லது மற்ற கட்சிகள் ஆளுற மாநிலமாகவும் இருக்கலாம். அது தனி மனித குற்றங்கள் என்பது பல்வேறு காரணங்களுக்காக பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து அதிகரித்து வந்திருக்கிறது. புதிய சூழலில் அதெல்லாம் இன்னும் கூட கூடுதலாக இருக்கு. என்றால் பெண்கள் நிறைய சமூக பெரிய விவாதங்கள் நம்ம வருவோம். இல்ல அத சொல்றேன். அதுல அடிப்படை கேள்வி என்னவென்றால் பொலிட்டிக்கல் கிரைம்ஸ். இப்ப உதாரணமாக மணிப்பூரில் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி, அந்த அநீதியை அன்றைக்கு பாஜக அரசு எப்படி அனுமதித்தது? ஒன்று பாஜக அரசு தான் இருந்தது, அங்கும் இருந்தது. ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, நூற்றுக்கணக்கான பெண்கள். இது ஒரு வழக்கு. அதில் வந்து எவ்வளவு கொடூரமாக அந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றினார்கள் என்று தெரியும். அவர்கள் அன்றைக்கு பாஜக அரசினால் குஜராத்தில் விடுதலை செய்யப்படுகிறார். பிறகு நீதிமன்றம் உத்தரவிட்டு அவர்கள் திரும்பவும் சிறைக்கு அனுப்புகிறது. மல்யுத்த வீராங்கனைகள் அவர்கள் இந்த நாட்டிற்காக பெருமை தேடி தந்தவர்கள். அவர்கள் மீது குற்றமிழைத்த பாஜக எம்பி அவரை இவர்கள் எப்படியெல்லாம் பாதுகாத்தார்கள், அவர் மீது நடவடிக்கை எடுக்க மறுத்தார்கள். எல்லாவற்றையும் இந்தியாவினுடைய முதல் குடிமகள் ஜனாதிபதி அவர் நாடாளுமன்றத்தினுடைய புதிய கட்டிட திறப்பு விழாவிற்கு அழைக்கப்படவில்லை. இந்த சம்பவங்கள் எல்லாமே பெண்களை பற்றி இருக்கக்கூடிய பார்வை என்னவென்பதை காட்டுகிறது. தேங்க்யூ சார். திரு சூர்யா நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு. இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சுட்டு நீங்க 100 ரூபா குறைச்சிட்டீங்கன்னா அப்படியே பெண்கள் ஓட்டெல்லாம் வாங்கிட முடியும்? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெண்களுக்கு வந்து உரிமை கொடுத்துட்டோம்ன்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியில பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்போது நடக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கத்துல பெண் பிரதிநிதிகளுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கு, எவ்வளோ அமைச்சர்கள் கொடுத்துருக்கீங்க, அவங்கள வந்து எவ்வளோ பிரதான துறைகளை கொடுத்துருக்கீங்க, இதுதான் கேள்வி. நீங்கள் வந்து அந்த காலத்தில் இது பண்ண, இந்த காலத்தில் அதை பண்ண, நீங்கள் வரலாறு பேசிகிட்டே இருக்கலாம். சொத்துரிமையை முதல்ல கருணாநிதி அவர்கள் தான் கொண்டு வரான்னு சொல்கிறீங்க. ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன், உங்களுக்கு முன்னாடியே ஆந்திர பிரதேசத்திலையும் கேரளாவிலையும் பெண்களுக்கு சொத்துரிமை கொண்டு வந்துட்டாங்க. 3ஆவதாக தான் நீங்கள் கொண்டு வந்தீங்க. இந்த மாதிரி வரலாற்று திரிப்புகளை சொல்லி 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 வெட்டி ஜம்பம் அடித்துவிட்டு இன்று இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கா இல்லையா? உங்களுடைய தலைவர் கனிமொழி எம்பி அவர்கள் இதை பேசினார்களா இல்லையா? குடிப்பழக்கத்தினால் எவ்வளவு இளம் விதவைகள் இங்க வந்துட்டு இருக்காங்க, அதை தடுப்பதற்கு ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணீங்களா? வருஷம் 10,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் மூலமா வருமானத்தை ஏற்றுவேன் வெக்கமின்றி மானமின்றி நீங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து சொல்லிட்டு இந்த பட்ஜெட்ல 10,000 கோடி ரூபாய் அதிகமாக வருமானம் ஈட்டிவிட்டேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளும் நீங்கள், பெண்களை இங்கே விதவைகளாக்கும் நீங்கள் பெண் உரிமை பத்தி பேசுவதற்கு என்ன யோகிதை இருக்குன்னு கேட்கிறேன். உங்களுடைய தேர்தல் அறிவிப்புல சொன்ன விஷயங்களை நீங்க முதல்ல பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு 100 ரூபாய் நாங்க குறைச்சிருக்கோன்றத கேள்வி கேட்கக்கூடிய நீங்கள் உங்க தேர்தல் அறிக்கையில உங்க முதல்வர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கேஸ் மானியம் 100 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னீங்களா இல்லையா? 505 வாக்குறுதிகள்ல அது ஒரு வாக்குறுதியா இல்லையா? அந்த வாக்குறுதியினுடைய இன்றைய நிலைமை என்ன? அதை சொல்லிட்டு நாங்க 100 ரூபாய் குறைச்சதை பத்தி கேள்வி கேளுங்க. அதை சொல்வதற்கு தைரியம் இருக்கிறதா உங்களுக்கு? அதை முதல்ல சொல்லுங்க. நீங்க 100 ரூபாய் மானியம் கொடுப்பேன்னு உங்க வாக்குறுதியில சொன்னீங்களா இல்லையா? அந்த 100 ரூபாய் எங்க போச்சு? எப்ப கொடுப்பீங்க? அதுக்கு பதில் இருக்கா? பாயிண்டடா கேட்கிறேன். 100 ரூபாய் உங்க தேர்தல் வாக்குறுதியில மானியம் கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, அதற்கு பதில் இருக்கா? ஆட்சிக்கு வந்து 3 வருடம் ஆகிவிட்டதே, 100 ரூபாய் மானியம் எப்போ வரும்னு பெண்கள் கேட்கிறாங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு நாங்க 100 ரூபாய் குறைச்சதை நீங்க வந்து குற்றம் சுமத்தலாம். 1000 ரூபாய் கொடுக்கறாங்கல்ல, 1000 ரூபாய் தான். அதுலயும் என்ன கேள்வி இருக்கிறது? ஸ்டாலின் அவர்களே பரப்புரையின் போது என்ன சொன்னார் என்றால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2021 ஜூன் மாதத்திலிருந்து பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாங்க. உடனடியாக வழங்கப்படும் சொன்னாங்க. பரப்புரைகள்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு. அந்த வீடியோல நாங்க பிஜேபியோட அபிஷியல் ஹேண்டில் போட்டிருக்கோம். 30 மாதங்கள் கழித்து அதை வந்து அமல்படுத்திருக்காங்க. சரி, அப்ப அந்த 30 மாதங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு பெண்கள் கிட்ட, தமிழக மக்கள் கிட்ட போலியாக வாக்குறுதி கொடுத்து வென்று இன்று ஆட்சிக்கு வந்ததற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அடுத்தது இதே மாதிரி தானே நீங்க என்ன சொன்னீங்க? பெட்ரோல் 5 ரூபாய் குறைப்புன்னு சொன்னீங்களா இல்லையா? நீங்க கூட தான் ராமர் கோயில் கட்டுவோம்னு இத்தனை வருஷமா சொல்லிட்டு வந்தீங்க. எப்ப முடியுதோ அப்பதானே கட்ட முடியும். நீதிமன்றத்துல அதுக்கு வழி பிறந்தது, இப்பதான் வழி பிறந்தது. நிறைய விஷயங்கள் இருக்குல்ல.
அதான் சொல்றேன், இப்போ இவர்கள் பெண்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்கள் இல்லையா? 100 ரூபாய் மானியம் கொடுப்பேன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்களா? பெட்ரோல் 5 ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னாங்க, குறைக்கிறாங்களா? இந்த இடைநிலை ஆசிரியர்கள், பெண் ஆசிரியர்கள் எல்லாரையுமே நிரந்தரப்படுத்துறேன்னு சொன்னாங்களா? நீங்க போராட்டம் பத்தி பேசுறீங்களே, இதே சென்னை மாநகர்ல இடைநிலை ஆசிரியர்கள் எவ்வளவு பேர் வந்து போராடினாங்க. உங்க காவல்துறை எவ்வளவு அநாகரிகமா பெண்கள் கிட்ட நடந்துக்கிட்டது, எப்படி வலுக்கட்டாயமா கைது செய்தது, மானபங்கம் செய்தது, சிறையில் அடைத்தது, அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இருக்கா? அவங்க என்ன கேக்குறாங்க? நீங்க வாக்குறுதியில சொன்ன விஷயங்களை ஏன் நிறைவேற்றவில்லைன்னு கேக்குறாங்க. முதலமைச்சர் இங்க உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா பெண்கள் அங்க மானபங்கம் படுத்துறாங்க உங்க காவல்துறையினரால, உங்க திமுகவினரால. அதை பத்தி பதில் சொல்றதுக்கு முடியாம மணிப்பூருக்கு போங்க, அமெரிக்காவுக்கு போங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு போங்கன்னு சொல்றீங்க. தமிழகத்துல என்ன நிலைமை? உங்களுடைய எம்எல்ஏவோட வீட்டுல ஒரு பட்டியலின பெண் சிறுமி கொடுமைப்படுத்தப்பட்டாங்களா இல்லையா? உங்களுடைய எம்எல்ஏவோட வீட்டுல கொடுமைப்படுத்தப்பட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு அவங்க வெளியே போயிட்டாங்க. நீங்க பேசுறீங்களா பெண்களை பத்தி? பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. கேள்வி மட்டும் வேற ஒண்ணு இல்ல. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தலித் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து எரித்து கொன்றவர்களை பாதுகாத்தவர்கள் யார்? அந்த சடலத்தை உடனடியாக எரித்து மறைத்தவர்கள் எல்லாம் நீங்க கட்டுக்கதை. ஈவே ராமசாமி அவர்கள் யுனெஸ்கோ அவார்டு வாங்கினதுல இருந்து இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, முதல் முறையா இந்தியாவிலே சொத்துரிமை தமிழ்நாடு தான் கொடுத்தான்னு சொன்னதுல இருந்து உத்தரப்பிரதேசத்துல எது நடந்தாலும் தவறா சொல்வதுதான் உங்களுடைய வேலை. கத்துறதை நிறுத்திட்டு பயப்படாம பதில் சொல்லுங்க. ரெண்டாவது விஷயம், அதை பண்ணீங்களா இதை பண்ணீங்களா, நீங்களே சுவிஸ் வங்கில இருக்க கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வருவேன்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குனீங்களே, எவ்வளவு பணத்தை கொண்டு வந்தீங்க? சரி, பெண்கள் பிரச்சனை முன்னாடி நிறுத்துறீங்க. இந்த ஒரு வாரத்துல மட்டும் நிறைய விஷயங்கள் இருக்கு தெரியும். நம்ம தடமாறி போறோம். பெண்கள் ரீதியான விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. இருங்க, வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, எப்ப கொடுத்தீங்க? விவசாயிகளுடைய வருமானத்தை 3 மடங்கு உயர்த்துவேன்னு சொன்னீங்களே, உயர்த்துனீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு? வெக்கத்தை பத்தில மானுஷபுத்திரன் பேச வேண்டாம். 100 ரூபாய் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கேள்வி கேளுங்க. 100 ரூபாய் மானியம் கொடுப்பேன்னு சொன்னீங்களா இல்லையா? கொடுக்கல. ஏன் கொடுக்கல? பதில் இருக்கா? ஒரு கேள்விதான், ஒரே ஒரு கேள்வி. 100 ரூபாய் மானியம்னு சொன்னீங்களா இல்லையா? முதலமைச்சர் அவர்களுடைய ட்விட்டர் ஹேண்டில்ல இந்த ட்வீட்டை போட்டிருக்காரு. நாங்க தந்தி டிவி நேயர்களுக்காக நான் காட்டுறேன். 100 ரூபாய் மானியம், 100 ரூபாய் மானியம் எங்கே? 3 கோடி பெண்கள் கேக்குறாங்க. 100 ரூபாய் மானியம் எங்க இருக்கு? அதுக்கு பதில் இருக்கா? 800 ரூபாய் வரைக்கும் கேஸ் மானியம் கொடுத்த விலை ஏறினப்ப கூட நீங்க 30 தேர்தல் வாக்குறுதியில சொன்ன 100 ரூபாய் மானியம் பதில் இருக்கா இல்லையா? ஒரே ஒரு வார்த்தை தான் பதில் இருக்கு இல்ல. மற்ற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். பிஜேபி தான். நீங்க விலையை நீங்களே ஏத்திட்டு ஏன் குறைக்கலன்னு கேக்குறீங்களா? கேஸ் மானியம் போறேன்னு சொன்னீங்களா, எத்தனை பைசா குறைச்சீங்க? தைரியம் இருந்தா எடுத்து முன்னாடி வைங்க. எத்தனை பைசா? வெறும் 30 பைசா 40 பைசா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மானியம் அக்கவுண்ட்ல போட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, இந்த ரெண்டு பேர் தவிர மற்றவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கிறேன். வந்து கத்திட்டு இருக்கீங்களா? ஓகே, டேக் இட். யுவர் பாயிண்ட் இஸ் டேக்கன். நான் மற்றவங்களுக்கு போறேன். நான் சிவசங்கரி அவர்களிடத்துல கொண்டு போற நினைக்கிறது, தமிழக அரசு வந்ததுல இருந்தே முதலமைச்சர் இன்னைக்கு கிளைம் பண்றாரு, ஒரு இலவச பஸ் பயணத்திலிருந்து ஏகப்பட்ட திட்டங்கள் நாங்கள் பெண்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். விமன் ஓட் பேங்க் இன்னைக்கு சாலிடா எங்க பின்னாடி இருக்கு அப்படின்னு அவங்களுடைய கிளைம். முதல்ல வந்து சக்தியின் வடிவமான பெண்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் மேடம். அடுத்து அது அவர் சொல்றாருன்னா நேத்து முன்னாலும் வந்த கட்சி இல்லை மேடம், அது 50 வருட கட்சி. இன்னைக்கு தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருந்தா ஏன் 2011 இல்ல மேடம், நான் பதிவு பண்றேன், அதுதான் நான் ரெக்கார்ட் படி சொல்றேன். 2011 2012 மீண்டும் ஏன் அம்மாவை தேர்ந்தெடுக்கிறாங்க? புரட்சி தலைவர் காலத்துல இருந்து பெண்களை விட்டு சந்தேகமே வேண்டாம் மேடம். அது முழுக்க அதிமுக தான். புரட்சி தலைவரை நேசிக்காத இன்னைக்கு இருக்கு அம்மா கொண்டு வந்த திட்டங்கள், அதை விட மேலான திட்டங்கள். ஏன் அம்மாவுடைய பிறந்த நாள் பெண்கள் பாதுகாப்பு தினமா கொண்டு வந்தார் எடப்பாடியார். அது மட்டும் இல்ல, அம்மா கொண்டு வந்த திட்டத்திற்கு மேல அம்மா மினி கிளினிக் இருந்து அந்த திட்டங்கள் எதையுமே எவ்வளவு பொருளாதார நெருக்கடி இருக்கும் போது கூட எதையும் நிறுத்தல மேடம். அம்மா வந்தோட முதல்ல ஒரு பெண் தலைவர், ஒரு இரும்பு பெண்மணி, தொட்டில் குழந்தை திட்டம் கிருஷ்ணகிரி தர்மபுரியில் பெண் சிசுக்குலை நடக்கும் போது எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க பாருங்க. யோசிச்சு கொண்டு வந்த போது அந்த பெண் சிசுக்குலையை நிறுத்தினாங்க, தாலிக்கு தங்கம் கொண்டு வந்தாங்க, கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகை. இன்னைக்கு என்ன நிலைமை? அதை நிறுத்தி வச்சிருக்கீங்க நீங்க. அம்மா ஸ்கூட்டி, நகரத்தில் இருப்பவர்களுக்கு அம்மா ஸ்கூட்டியை கொண்டு வந்தாங்க. ஏன் ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டணும்னா கூட அந்த பெண்ணு கூச்சப்படக்கூடாது, பால் ஊட்டும் அறைகளை கொண்டு வந்தாங்க. பெண் மாணவிகளுக்கு என்ன பண்ணாங்க? சானிட்டரி நாப்கின் இலவசமா கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க ஆழமா. அப்படி சஞ்சீவி பெட்டகம், தாய்சை பெட்டகம், பரிசு பெட்டகம் இத்தனையும் கொடுத்தோம் மேடம். அம்மா உணவுங்கள், அதுல என்னன்னா மறைமுகமும் நேரடியும் பாருங்க. ஒரு பக்கம் ஏழை எளிய மக்களுக்கு உணவும் கிடைக்குது, ஒரு பக்கம் அதுல பெண்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்குது. ஒரு கல்ல 2 மாங்காய். அந்த அளவுக்கு தொலைநோக்கு விஷயங்களை எத்தனையோ அம்மா
சொல்லிட்டே போலாம் மேடம். இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அந்த ஓட் பேங்கை நீங்க தக்க வைக்க முடிஞ்சிருக்காங்க. அதுதான் நாம அதுக்கப்புறம் நீங்க செஞ்ச இப்ப இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு 2024ல ஒரு பெண்களுக்கு என்ன தோணும்? திமுக அரசு வந்தது 1000 ரூபாய் கொடுத்தாங்க, இல்ல அவங்க அந்த திட்டங்கள் தானே இன்னைக்கு இருக்கு. மேடம் நாங்க 1000 இன்னைக்கு 10 வருஷம் முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. நீங்க 1000 ரூபாய் கொடுத்திருக்கீங்க. 1000 ரூபாய்ன்றது என்ன உங்களுக்கு 3 வருஷத்துக்கு 36,000 ரூபாய். ஆனா தாலிக்கு தங்கம்ன்றது எடப்பாடியார் நிறுத்தல. 50,000 இன்னைக்கு ஒரு பவுன்னா 50,000 பட்டதாரிகளா இருந்தா 50,000 பிளஸ் 25,000 பிளஸ் 2 படிச்சமா 75,000 பெருசா, 1 லட்சம் ரூபாய் பெருசா, இல்ல 36,000 பெருசா? அது யோசிக்க மாட்டாங்களா பெண்கள்? நான் ஒவ்வொரு இடத்துல சந்திக்கிறேன் மேடம். அதிமுக செய்தி தொடர்பாளர் மாதிரி சொல்லல. பூ கட்டுற அந்த ஏழை தொழிலாளர்களாக இருக்கட்டும், பூ கட்டுறவங்களா இருக்கட்டும், அந்த மீனவ பெண்மணிகளாகட்டும், சில்லறை வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளாகட்டும், எல்லாருமே சொல்றாங்க அந்த தாலிக்கு தங்கத்தை நாங்க பயன்படுத்தணும்ன்றாங்க. பெண் குழந்தைகளுக்கு மேடம், கிராமப்புற பெண் குழந்தைகளுக்கு மிதிவண்டி கொடுத்தாங்க மேடம், புத்தகப்பை, விலையில்லா காலணிகள், அடுத்து என்ன விளையாட்டு வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தாங்க. அதற்கான பயிற்சி மையங்கள் எல்லாம் உருவாக்குனாங்க. அந்த அளவுக்கு மேடம் அம்மா பார்த்து செஞ்சாங்க. எடப்பாடியார் வந்த பிறகு அந்த திட்டங்களை ஒண்ணு கூட அவங்க நிறுத்தல மேடம். சொல்லப்போனா அம்மா மினி கிளினிக் அம்மா பேர்ல கொண்டு வந்தாரு. அது ஒரு அற்புதமான திட்டம். அது என்ன பண்ணுச்சு உங்களை? அது மாதிரி எண்ணற்ற விஷயங்களை நாங்க நிறுத்தாம, அம்மா ஸ்கூட்டியை கூட நாங்க நிறுத்தல. ஆனா நீங்க நிறுத்திட்டீங்க. நகர்ப்புறத்துல இருக்க அம்மா ஸ்கூட்டி, கிராமப்புறத்துல இருக்க பெண்களுக்கு விலையில்லா ஆடு மாடு கோழி கொடுத்தாங்க. அதுல என்னன்னா பொருளாதாரமும் உயரும். அந்த மிக்சி கிரைண்டர், விலையில்லா மிக்சி கிரைண்டர்ல இருந்து ஆடு மாடு கோழின்றது என்னன்னா ஒரு பக்கம் வெண்மை புரட்சியாவும் இருக்கு, ஒரு பக்கம் அவங்களுக்கு பொருளாதார நிலையும் உயர்ந்த சுய உதவி குழுக்களுக்கு அம்மா விருது வாங்கினாங்க. 1 கோடி உறுப்பினர்கள் கொண்ட 9 லட்சம் சுய உதவி குழுக்கள் எங்க அதிமுக இருக்கு மேடம். உடனடியாக லோன் கிடைக்கும். இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கு? நீங்க என்னவோ உரிமை லோன் கிடைக்கலையா மேடம்? அதெல்லாம் பெரிய கதை மேடம். எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா பெண்கள்? நீங்க அதெல்லாம் பாக்குறது இல்லையா? பெண்கள் எல்லாம் எவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுமா? சுயஉதவி குழு இருக்காங்க மேடம். இப்ப அவரே ஒரு விஷயம் சொன்னார். அம்மா அமைதி வளம் வளர்ச்சின்னாங்க. தமிழ்நாடுக்கு அப்புறம் தமிழ் உரிமை மீட்போன்னு சொல்லிட்டு இப்ப எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. இப்ப அவர் ஒரு விஷயம் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார். தனி மனிதர்களுடைய பிரச்சனை, தனி மனிதர்களுடைய குற்றங்கள் அப்படின்றாரு. அதை சொல்லவே கூடாது மனுஷபுத்திரன். காரணம் என்னன்னா, ஒரு வருடத்துக்கோ 6 மாசத்துக்கோ ஒரு கொலையோ பாலியல் குற்றங்கள் நடந்தா அது தனி மனிதர்களுடைய பிரச்சனையா இருக்கலாம். ஆனா பல்லடத்துல என்ன ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் வெட்டி கொல்லப்படுறாங்க. ஒரே நாள்ல 9 கொலை நடக்குது மேடம். அது எப்படி தனி மனிதர்களோட பிரச்சனை? சட்ட ஒழுங்கு யாருக்கு இருக்கு? இன்னைக்கு கஞ்சா வேட்டை சர்வதேச கொலையே நடக்கலையா மேடம்? கொலை நகரமா தலைநகரமா நாங்க போட்டது? நாங்களா போட்டோம்? கொலை நகரமா தலைநகரமா நாங்களா போட்டோம்? நாங்களா மேடம் போட்டோம்? பத்திரிகை போட்டு மேல அட்டப்படத்திலே கொலை நகரமா ஒரு மாசத்துல 138 இது என்சிஆர்பி ரிப்போர்ட் மேடம். என்சிஆர்பி ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 19% அதிகமா இருக்குன்னு பார்லிமெண்ட்ல பதிவாகுது. போக்சோ வழக்குகள் அதிகமா இருக்கு மேடம். நினைச்சு பார்க்க முடியாத அதிகமா இருக்கு. 1500 இன்னைக்கு 4000 நெருங்கிட்டு இருக்கு. 7 மணிக்கு பொன்மாரில எரிச்சு கொள்றாங்க மேடம். பல்லடத்துல இருக்க ஒரு சிறுமிக்கு என்ன மேடம் பாதுகாப்பு? யோசிச்சு பாருங்க. சட்ட ஒழுங்கு எங்கேயோ பக்கத்து நாட்டுல ஆப்கானிஸ்தான்ல இருக்கா, ஐரோப்பால இருக்கா மேடம்? முதலமைச்சர் உள்ளாட்சி வழக்கு பத்தி கேக்குறாரு சார். அதுதான் ஒரே ஒரு பிரச்சனையை சொல்றீங்க. அதனால சொல்றேன், ஒரு குற்றம் 5 வருஷத்துல ஒரு குற்றத்தை பத்தி பேசுறீங்க. ஆனா தினம் நீங்க பேசிட்டு இருக்க நேரம் கூட ஒரு பெண்ணுக்கு நான் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் சார் இருக்கு வாழ்க்கையில. பாலியல் குற்றம், கூட்டு பாலியல் பலாத்காரம் எங்க நடந்திருக்கு? விழுப்புரம், சிவகங்கை, மதுரவாயில், செங்கல்பட்டு, எந்த இடத்துல நடக்கல? இல்ல நாங்களா சொல்றோம் உண்மையான தகவல் சார். இது கஞ்சா மேடம் 2.0 கொண்டு வந்தோமா, 3.0 கொண்டு வந்தோமா, 4.0 2.0 கொண்டு வந்து கட்டுப்படுத்திட்டா ஏன் 3.0 வருது? ஏன் 4.0 வருது? அப்ப என்ன இன்னைக்கு ஜாபர் சாதிக் யாரோட நிக்கிறாரு? முதலமைச்சரோட நிக்கிறாரு. முதலமைச்சரோட மகனோடு நிக்கிறார், விளையாட்டு மந்திரியோடு நிக்கிறாரு. இதுக்கு யாரு சர்வதேச போதை கடத்தலோட தொடர்புள்ள ஒரு மூளையா செயல்பட்ட ஜாபர் சாதிக்கு முன்னாடி இருக்காரு. 3500 கோடிக்கு மேல என்ன பணப்புழக்கம் ஏற்பட்டிருக்கு. அது எல்லாம் இன்னைக்கு நாங்க சொல்லல. ஆஸ்திரேலியா போலீஸ் நியூசிலாந்து கஸ்டம்ஸ் சொல்லி இருக்காங்க மேடம். அது இன்னும் விளக்கம் சொல்லல. எத்தனை ஊழல்கள் நடக்குது? பெண்கள் மீனவ பெண்கள் மேடம், எண்ணூர்ல மீனவ பெண்கள் எந்த கண்ணீரோடு இருக்காங்க தெரியுமா? இன்னுமே அந்த எண்ணெய் போகாம வியாபாரம் இல்லாம வாழ்வாதாரம் இல்லாம பாதிக்கப்பட்டிருக்காங்க. எப்படி பெண்கள் ஓட்டு எப்படி வரவே வராது பாருங்க. வரவே வராது. சவுண்ட நீங்க மியூட் பண்ணாதீங்க. கேப்போம். சவுண்ட மியூட் பண்ணாதீங்க. யாரையும் மியூட் பண்ணல சார். அதாவது போற போக்குல ஒரு சிஎம் கூடவோ ஒரு தலைவர் கூடவோ 1000 பேர் போட்டோ எடுப்பாங்க. உளவுத்துறை என்ன சார் பண்ணுது? உளவுத்துறை என்ன சார் பண்ணுது? உளவுத்துறை என்ன மந்திரி கூட போய் நிக்க முடியல. உங்க அமைச்சரவையில் இருக்க மந்திரி போய் முதலமைச்சரோட நிக்க முடியல. ஜாபர் சாதிக் நிக்கிறாரு. ஒரு முதலமைச்சரோட ஒரு மந்திரி போய் நின்னு ஒரு போட்டோ நாங்க பார்க்கல. எந்த மந்திரி 30 மந்திரி மற்றவங்க ஜாபர் சாதிக்
நிக்கிறாரு. அதுக்கு விளக்கம் கொடுங்க. மேடம் மற்றவங்க பேசுங்க. விளக்கம் கொடுங்க சார். விளக்கம் கொடுங்க சார். சிஎம் கூட யார் வேணாலும் போட்டோ எடுக்கலாம்னா உளவுத்துறை எதுக்கு, பாதுகாப்பு எதுக்கு? சிஎம் கூட யார் வேணாலும் போய் போட்டோ எடுத்துக்கலாமா? சர்வதேச போதை கடத்தல் போய் போட்டோ எடுத்துக்கலாம். யார் வேணாலும் போட்டோ எடுக்கலாம்ன்றீங்க. சிஎம் அவ்வளவு பலவீனமானவரா? உங்க உளவுத்துறை வச்சு என்ன பண்ணீங்க? ஓகே, என்ன உளவுத்துறை? 100 சம்பளத்தோட நிறுத்தாதீங்க. மேடம் கொந்தளிப்புல இருக்காங்க. மக்கள் கொந்தளிப்புல இருக்காங்க. விலைவாசி விண்ணை முட்டை விலைவாசி பத்தி பேசுறீங்க. என்ன இல்ல விலைவாசி ஏற்றம், வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு வேதனையில இருக்காங்க சார். பாக்குற மக்களுக்கு தெரியும் வெள்ளத்துல எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க. காண்பாங்க வாட்டுக்கு எதிர்த்து தென் மாவட்டங்கள்ல என்ன சார் போக முடியாது சார். நீங்க நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, தேங்க் யூ இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. தேங்க் யூ மேடம். தேங்க் யூ. இத பத்தி பேச எந்த அருகதையும் கிடையாது. நீங்க சொல்ல அருணன். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ. திரு அருணன் மட்டும் தான் பேசுவாரு. திரு அருணன் முக்கியமான சில பாயிண்ட்ஸ் எழுப்புறாங்க இல்லையா? இப்போ பெண்களுக்கான திட்டங்கள் அப்படிங்கறத தாண்டி நீங்க ஏத்துக்குவீங்க, இன்னைக்கு மதுவா இருக்கட்டும், இல்ல வந்து மற்ற போதைப் பொருட்கள் நடமாட்டமா இருக்கட்டும், எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதுல பாதிக்கப்படுறது முதல்ல பெண்கள் தான் அப்படிங்கிறது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் வந்து ஏற்படுதுன்னு ஆர்கியூ பண்றாங்க. உங்க பாயிண்ட். அனைத்து மகளிருக்கும் எனது அன்பான மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த தினத்துல வந்து இன்றைய நடப்பு அரசியல் நீங்க சரியா குறிப்பிட்டது போல தேர்தல் காலத்தில் வருகிற மகளிர் தினம். ஆகவே பெண்களின் வாக்கு யாருக்கு என்கிற கேள்வி எழத்தான் செய்யும். ஊடகங்கள் அந்த அடிப்படையிலே விவாதம் நடத்துவது என்பது இயல்பானதுதான். ஆனால் அதற்கு வருவதற்கு முன்பு சில ஒட்டுமொத்தமான சில விவரங்களையும் சொல்ல வேண்டியது. உதாரணமாக தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா சகோதரி, 1961 பெண் கல்வி என்பது வெறும் 16% தான். என் கையில அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வெறும் 17% தமிழ் பெண்கள் தான் அவங்களுக்கு படிப்பறிவே உண்டு. ஆனால் 2011 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்ப மகத்தான மோடி அரசு எடுக்கவே இல்லை. இன்னும் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் பெண் கல்வி என்பது 73%. இன்னைக்கு இன்னும் அது அதிகமாயிருக்கு. ஒரு 50 ஆண்டு காலத்துல 61 வெறும் 17%. இப்ப பாத்தீங்கன்னா 73%. இங்க பாஜக நண்பர் பேசினார், ஐயா உங்களுக்கு எல்லாம் பெண் உரிமை பத்தி பேசுறதுக்கே எல்லாம் ஒண்ணு அருகதை இல்லை. இப்ப இவங்க ரொம்ப வலுவாகவும் ரொம்ப தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், குஜராத், மத்திய பிரதேசம், கொஞ்சம் தயவு செய்து அங்க பெண் கல்வி நிலைமையை பற்றி அவங்க கொஞ்சம் பேச சொல்லுங்க. பாருங்க எங்க ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் பெண் கல்வி எப்படி இருக்குது. இன்னும் ஒரு புள்ளி விவரம், ஒட்டுமொத்தமான பெண் கல்வி என்பதில் இவ்வளவு வளர்ச்சி என்பது மட்டும், உயர்கல்வி படிக்கிற பெண்கள் கேரளாவும் தமிழ்நாடும் தான் சகோதரி ரொம்ப உச்சத்துல நிக்குது. மறுக்க முடியுமா? எங்க குஜராத் மாடல், மோடி மாடல் எங்க அங்க சொல்ல சொல்லுங்க. உத்தரப்பிரதேச சொல்ல சொல்லுங்க, மத்திய பிரதேச சொல்ல சொல்லுங்க, ராஜஸ்தான் சொல்ல சொல்லுங்க. தயவு செய்து இந்த ஒட்டுமொத்தமான இந்த வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டுல அல்லது கேரளாவில எப்படி சாத்தியமாச்சு என்பதை பார்க்கணும். அதான் இன்னைக்கு வந்து கூட சொல்லுங்க, கேரளா தமிழ்நாட்டில எல்லாம் ஏன் இது சாத்தியமாச்சுன்னா ஒரு பதிவு. ஏன்னா இங்க இல்ல பாஜக ஆட்சிக்கே வந்தங்கயா, அவங்க வந்து வளரவும் இல்லை, அதனாலதான் இதெல்லாம் சாத்தியமாச்சு. அவங்க மகளிருடைய வளர்ச்சி, குறிப்பா கல்வி. அந்த காலத்துல சகோதரி கம்யூனி சிங்காரவேல் 1930 துவக்கத்துல சொல்றேன், அவர் அன்றைக்கு சொல்லுவாரு என்னன்னா, பெண் உரிமை என்பதை பெண் அடைய வேண்டும் என்றால் பெண் சொந்த காலில் நிக்கணும். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கணவனையோ அப்பாவையோ அண்ணனையோ சார்ந்து இருக்க கூடாது பெண்களே. அப்படி என்றால் உங்களுக்கு இல்ல நீங்க எப்படி இந்த உரிமையில, இப்ப நான் அந்த அடிப்படையில பாக்குறேன். இந்த உரிமை தொகையோ அல்லது இலவச பேருந்து பயணமோ அல்லது மாணவிகளுக்கு 1000 ரூபாயோ, நீங்க அதே போல பாருங்க எவ்வளவு சிரமம் இல்லாம காலை உணவு போய் சாப்பிட்டுக்கியா, பள்ளிக்கூடத்துக்கு போராஜா அப்படி என்று சொல்லும்போது தாய்மார்களுக்கு எவ்வளவு சுமை குறையுது. ஆகவே இதையெல்லாம் வந்து ஏதோ போற போக்குல நடந்த விஷயங்களாக பார்க்க கூடாது. அரசியல் ரீதியா கட்சி ரீதியா கண்டிப்பாக விவாதங்கள் அல்லது விமர்சனங்கள்லாம் ஒருத்தர் செய்யறது உண்டுதான், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல, அது நடக்கட்டும். ஆனா தயவு செய்து நாம கொஞ்சம் ஒட்டுமொத்தமாவும் பார்க்கணும். கண்டிப்பா நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வர்றேன். அதுக்கு முன்பு இங்கே நண்பர் பாஜக நண்பர் வந்து பிரதமர் மோடி சமையல் எரிவாயுல ₹100 குறைச்சிட்டாரு என்று ரொம்ப பெருமிதமா அவர் சொன்னார். அப்ப குறைச்சது மோடி ₹100. ஆட்சி
ஆட்சிக்கு மோடி வரும்போது 2014 சிலிண்டர் விலை வெறும் 450 ரூபாயா இருந்துச்சு. அப்புறம் 1200 ரூபாய் ஆச்சு. இப்ப 1000 ரூபாய் ஆச்சு. இத கூட்டுனது யாரு? மோடிஜி தானே, அது சொல்லணும்ல. ஆக நீங்க வாட்டு கூட்டுவீங்க, தேர்தல் வந்தா மட்டும் 100 ரூபாய் குறைப்பீங்க. ஐயா, சர்வதேச மகளிர் தினம் வருஷா வருஷம் வருது. வருஷா வருஷமாக குறைச்சாரா? தேர்தல் வருஷத்துல வந்தாட்டாயா மகளிர் தினத்துக்கு கிஃப்ட் 100 ரூபாய், அதுவும் 100 ரூபாய். இந்த ஒட்டகத்தினுடைய அது திமிழ்ல ஏகப்பட்ட பாரத்தை ஏத்தி விட்டு அப்புறமேல மேல கூடிய ஒரு சின்ன பெட்டியை இறக்குன்னா அது நினைச்சுக்குமா. அப்படி தயவு செய்து நாட்டு பெண்களை நினைக்காதீங்க. அதை தயவு செய்து இதெல்லாம் இந்த 100 ரூபாய் எல்லாம் பத்தி பேசும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பேசணும். இவ்வளவு தூரம் உயர்த்தினது யாரு? இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன். உதாரண திமுக பார்த்து கேட்டாரு, ஐயா நீங்க சிலிண்டர்ல 100 ரூபாய் குறைப்போம்னு சொன்னீங்களே, குறைச்சிங்களா? கேக்குற உரிமை இருக்கு. ஆனா அவங்க செஞ்ச எதையும் அவர் சொல்ல மாட்டார். அவர் எதிர்க்கட்சி. நான் இப்படி கேட்கிறேன், நீங்க உங்களுக்கு 10 ஆண்டு முடிஞ்சு போச்சு, ஆகவே நாங்க உரிமையோடு கேட்போம், உங்க காலம் முடிஞ்சு போச்சு, நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றினீங்களா அப்படின்னு நாங்க கேட்போம். ஆனா திமுக அரசுக்கு இன்னும் 2 ஆண்டுக்கு மேல இருக்கு. அப்ப அவங்க செய்வாங்கல்ல. அடுத்து செய்ய 100 ரூபாய் குறைக்க கூட. இதுல கொடுமை என்னன்னா இவங்க கூட்டிக்கிட்டே போவாங்களாம். தேர்தல் காலத்துல மட்டும் 100 ரூபாய் குறைப்பாராம். ஆனா 100 ரூபாய் குறைப்பேன்னு சொல்ல அந்த வாக்குறுதியை மட்டும் ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்றணுமா? அதுலயும் பாருங்க, உரிமை இல்ல சொல்றேன், உரிமை தொகை 100 ரூபாய எதுக்கு அட்ராசிட்டி வீட்டுல கொடுக்கல இதை கேட்கலாமா நீங்கல்ல? ஏன் இது அதே போல இல்ல. இன்னொரு விஷயம், இந்த குடி போதை எல்லாம் சொல்றீங்களே, நான் கேக்குறேன், இப்ப அவர் கேக்குறாருல, என்னையா டாஸ்மாக்ல எல்லாம் வந்து இலக்கு வச்சு எல்லாம் விற்பனை பண்ணலாமா? ரொம்ப கோபதாபமா அவர் பேசினார். நான் கேக்குறேன், ஐயா நம்முடைய பிரதமர் மோடிஜி நினைச்சா 500 ரூபாய் நோட்டையும் 1000 ரூபாய் நோட்டையும் ஒரு நாள் ராத்திரி வந்து டிவியில பேசி அவ்வளவு வெற்றுத்தாளாக செல்லா காசாக ஆக்க முடிச்சிச்சுல. அதே போல இந்தியா முழுக்க இனிமே டாஸ்மாக் கடையே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்றேன், மது விற்பனை கடையே கிடையாது சொல்லலாம்ல. பக்கத்துல புதுச்சேரியில அவங்க கூட்டணி ஆட்சி ஆல்கஹால் ஸ்டேட் சப்ஜெக்ட் இல்ல சார். எது இல்லங்க, ஸ்டேட் சப்ஜெக்ட் என்றாலும் அவங்க நினைச்சா அது செய்ய முடியும். ஏங்க எவ்வளவு ஸ்டேட் சப்ஜெக்ட் செய்ய கூடாதுன்றதான நம்ம வாதம். அரசியலமைப்பு சட்டம் பாதிப்புன்னு நீங்க தான் சார் சொல்லுவீங்க. அதுல அவங்க தலையிட கூடாதுன்றதான நம்ம வாதம். இல்ல நான் சொல்றேன், அது பொதுவான பாயிண்ட்ங்க. ஆனா இதுல ரொம்ப அக்கறை இருக்கு எங்களுக்கு. நீங்க பக்கத்துல நான் இதை பொறுத்தவரை நான் தெரிஞ்சுதான் பேசுறேன். இப்ப புதுச்சேரியில மதுக்கடை இருக்கும், கேரளாவில இருக்கும், ஆந்திராவில இருக்கும், தெலுங்கானாவில இருக்கும், கர்நாடகாவில இருக்கும். தமிழ்நாட்டுல மட்டும் எப்படி மூட முடியும்? நம்ம கொஞ்சம் இதோட யோசிக்கணும். ஆனா இந்தியா முழுக்க மூடினா அப்ப நாங்க இந்த விஷயத்தை இதுக்காக கையில எடுத்து இந்தியா முழுக்க சொல்றையா புதுச்சேரியில கூட மூட முடியாதவங்க இங்க வந்து பேசலாமா? நானும் அதே தொழில கேட்கலாம்ல. என்ன வாதம்? தேர்தல் ஆண்டுல மகளிர் தினத்துல பெண்கள் ஓட்டு யாருக்கு அப்படின்றத பேசி வருகின்றோம். திரு சூர்யா, திரு அருணன் சுட்டிக்காட்டினார் நிறைய விஷயம். பிஜேபி ஆளும் மாநிலங்கள்ல பெண் கல்வியை பாருங்க, இல்ல பெண்களுடைய நிலையை பாருங்க, இங்கே பாருங்க. அப்போ அதுல இருந்தே தெரிஞ்சிருது இல்ல யார் அதிகம் செஞ்சிருக்காங்க. சொல்றேன் கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி மானுஷபுத்திரன் ஐயா பேசும்போது சிஎம் வந்து யார் வேணாலும் பார்த்துடலாம், ஆயிரக்கணக்கான பேர் பார்க்கலான்னு சொன்னார். அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி, நான் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உலகக்கோப்பையை இங்கிலாண்டில் போய் ஜெயிச்சுட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக ஜெயிச்சேன்னு ஒரு காய்லாங்கடையில் வாங்கின கோப்பையை கொண்டு வந்து கொடுத்து ஃபோட்டோ எடுத்து அரசாங்க வேலை உத்தரவாதமும் வாங்கிட்டு போனார். அப்புறமா தான் தெரிஞ்சது அவர்கிட்ட பாஸ்போர்ட்டும் இல்லை, அப்படி ஒரு கிரிக்கெட் போட்டியை நடக்கலை, பாகிஸ்தான் அணி வரல, இவர் போகலன்னு சொல்லிட்டு. அப்போது அதே மாதிரியே ஜாஃபர் சாதிக்குன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு சர்வதேச போதை குற்றவாளி நம்ம அரசாங்கம் இல்லை, அமெரிக்க அரசாங்கம், அமெரிக்க ட்ரக் கண்ட்ரோல் ஏஜென்சி நம்மளுக்கு தகவல் கொடுத்து இன்னைக்கு வந்து அலர்ட் பண்ணி இன்றைக்கு தப்பிக்கு போயிருக்கார். அதனால நாங்கள் வந்து யார் வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு அதை வந்து நியாயப்படுத்துறது எனக்கு புரியல. எல்லாரும் யார் வேணாலும் போய் பார்த்துடலாம்னா அப்ப குற்றவாளிகள், கொலைவாளிகள் எல்லாருமே உங்க சிஎம் போய் பார்த்துடலாமா அப்படின்றத நீங்க தெளிவுபடுத்தணும். அடுத்தது இப்போ அருண் ஐயா நான் முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. அருண் ஐயா கேளுங்க. திரு மனுஷபுத்திரன் நீங்க தான் பேசுங்க. இல்ல ஒண்ணு இல்ல, அதானிக்கு சொந்தமான குஜராத்தில் இருக்கக்கூடிய துறைமுகத்தில் 10,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள்கள் பிடிபட்டன. அந்த அதானி மோடிக்கு மிக மிக நெருக்கமானவர். அந்த அதானிக்காகத்தான் மோடி ஒரு அரசாங்கத்தையே நடத்தி கொண்டிருக்கிறார். அதானிக்கும் இந்த போதைப் பொருள் கும்பலான அந்த துறைமுகத்தில் இருக்கவர்களுக்கும் மோடிக்கும் என்ன தொடர்பு? ஏத்துக்கங்க. அப்போ மோடியோட ஆதரவோட தான்
குஜராத் துறைமுகத்துல வந்து அவங்க போதைப் பொருளை கடத்தினாங்கன்னு ஒத்துக்கங்க. அதாவது ஒத்துக்கிறீங்களா? பள்ளிக்கூடம் படிப்பவர்களுக்கு கூட தெரியும், பள்ளிக்கூடம் படிப்பவர்களுக்கு கூட தெரியும் குஜராத் வந்து எங்க இருக்குன்னு. குஜராத் எங்க இருக்கு? பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கு. அதானி துறைமுகத்துல எவ்வளவு கஞ்சா பிடிப்பட்டது நான் சொல்றேன். நீங்க எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். 4000 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதானி துறைமுகத்துல. குஜராத்ல மட்டும் 6 ஆண்டுகள்ல 93,000 கிலோ போதைப் பொருள் பிடிக்கப்பட்டிருக்கிறது. நெருங்கிய நண்பர். ரெண்டாவது விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், புல்வாமா தாக்குதல் உளவுத்துறையினுடைய தோல்வியால் நடந்தது, இதை பற்றி நீங்கள் பேசாதீர்கள் என்று அன்றைக்கு ஜம்மு காஷ்மீர் கவர்னராக இருந்தவர் வெளிப்படையாக சொன்னார். மோடியை பதில் சொல்லுங்க இருக்கு. அதுக்கப்புறம் அதை அவர் மறுத்துட்டாரு. அதனால் நம்முடைய இந்த நாட்டை சேர்ந்த 22 வீரர்கள் உயிரிழந்தார்கள். அந்த கொலைக்கு யார் பொறுப்பு? மோடி பொறுப்புன்னு நான் சொல்றேன். உளவுத்துறை பத்தி நீங்க பேசுறீங்களா? அதே கவர்னர் வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டா. உளவுத்துறை தோல்வியா இல்லையா சார்? வந்து காஷ்மீர் அதற்கு வந்து தாக்குதல் வந்து உளவுத்துறையினுடைய தோல்வியால் இந்திய உயிரிழந்தார்களா? அதே கவர்னர் வந்து அருணனையா என்ன சொன்னாரு? தமிழகத்துல 51ல லிட்ரஸி ரேட் இவ்வளவு இருந்தது, 2011 இவ்வளவு வந்துருச்சு, ஐயா திராவிட இயக்கத்தோட சாதனை அப்படின்னு சொல்றாரு. இந்தியாவினுடைய லிட்ரஸி ரேட் 1951ல 18%, 2011 74.4%. அப்ப அது யாரோட இயக்கத்தோட சாதனை? அதனால இந்த பரிணாம ரீதியா வரக்கூடிய வளர்ச்சிக்கு முதல்ல ஸ்டிக்கர் ஒட்டுறது நிறுத்தணும். ரெண்டாவது, வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்தில் நீங்க 35 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சுங்க. மேற்கு வங்கத்தினுடைய வளர்ச்சி குறியீடுகளை பார்க்கலாமா? அங்க பெண் கல்வி குறியீடு பார்க்கலாமா? அங்க தொழில் வளர்ச்சி பார்க்கலாமா? அங்க சமூக நல்லிணக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அப்போ நீங்க ஆட்சி செய்த வெஸ்ட் பெங்கால்ல நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க. உத்தரப்பிரதேசத்தை எதுக்கு எடுத்தாலும் கொண்டு வரீங்களே. உத்தரப்பிரதேசத்தை 2017 இருந்து தான் நாங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி 60 ஆண்டு காலம் ஆட்சி யார் செஞ்சாங்க? மத்திய பிரதேசத்தை யார் ஆட்சி செஞ்சாங்க? நான் இந்த விவாதத்துல ஓப்பனா ஒத்துக்கிறேன், வட மாநிலங்கள் தமிழகத்தை அளவுக்கு வளர்ச்சி அடையவில்லை, மிக மிக பின்தங்கிதான் இருக்கின்றது. ஆனால் அதற்கு காரணம் பிஜேபின்னு நீங்க திசை மாற்றீங்க இல்லையா? அதுதான் நேர்மையற்ற அரசியல். ஏனென்றால் இந்த மாநிலங்களில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் கட்சி ஆட்சி தான் நடந்தது. உங்க இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தான் நீங்க போய் கேள்வி கேட்கணுமே தவிர கடைசி 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஆட்சி செய்யக்கூடிய பாரதிய ஜனதாவை நோக்கி கேள்விகள் கேட்க கூடாது. மூணாவது கடைசி பாயிண்ட், பெண்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை குறித்து 1987 தேர்தலில் கேரளாவில் கௌரி அம்மாவை முதல்வர் வேட்பாளராக அறிவித்துவிட்டு தேர்தலில் வென்ற பிறகு கௌரி அம்மாவை அவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் வந்தவர் என்பதனால் முதல்வர் ஆக்காமல் பெண்களுக்கு அநீதி இழைத்த கம்யூனிஸ்ட் கட்சி, பொலிட் பீரோவில் பெண்களே இல்லாத கம்யூனிஸ்ட் கட்சி, பொலிட் பீரோவில் பிற்படுத்தப்பட்டவர்களே இல்லாத பட்டியலின மக்களே இல்லாத கம்யூனிஸ்ட் கட்சி, சமூக நல்லிணக்கத்தை பத்தி பிஜேபியினுடைய சமூக நீதியை பத்தி பேசுவதற்கு எந்த காலத்திலும் அருகதை இல்லை அப்படின்றதான் என்னுடைய கருத்து. அதாவது பாருங்க, நான் குறிப்பா கேட்டேன், குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இங்க வந்து ஆட்சியில இருந்த காலம் கம்மியா இருக்கலாம். ஆனா பிரதான எதிர்கட்சியாக 60களுக்கு பிறகு இருந்தது ஜனசங்கமும் பாஜகவும் தான். எதிர்கட்சிகளுக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. ஆகவே உங்களுக்கு அதுல பங்கே இல்ல, காங்கிரசுக்கு தான் பங்கு என சொல்வது அபத்தமான வாதம். அது மட்டும் இல்ல, நான் கேட்கிறேன், இப்ப வாட்சின்னு சொல்லுங்க ஐயா பெண் கல்விக்கு. இதோ உத்தரப்பிரதேசத்துல எங்களுடைய அரசு இந்தியால எல்லா மாநிலங்களும் 60-70% தாண்டிடுச்சு சார். அதனாலதான் இந்தியன் ஆவரேஜ் உங்களுக்கு 75 கிட்ட வருது. ஏங்க நான் அதை மறுக்கவே இல்லைங்க, ஆனா நான் வந்து மாநிலத்தை ஒப்புடுறேங்க. நீங்க ஒட்டுமொத்தமா ஆனதுக்கு காரணம் என்னங்க? இல்ல சார், நான் மாநிலத்தை தான் சொல்றேன். குஜராத்ல ஐ திங்க் 70% தாண்டிடுச்சு. இன்னைக்கு வந்து 20% 30% பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலம் கிட்டத்தட்ட எதுவுமே இல்லை, நீங்க ஏற்பீங்க இல்ல கேக்க. நாங்க வந்து நான் 2011 சொல்றேன், நீங்க தயவு செய்து என் கையில இருக்கு 11 தான் சொல்றேன். இல்ல 2011 நீ தயவு செய்து நீங்க சொல்லுங்க, குஜராத் எவ்வளவு 2011? இல்ல இப்ப உடனடியாக இதுல நான் பார்க்கல, கையில இல்ல. நான் சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. 2011 பாப்புலேஷன் சென்சஸ் 79% குஜராத் டச் பண்ணிருச்சு. அதான் சொல்றேன், ஆன் ஆவரேஜ்
ஆன் ஆவரேஜ் இந்தியா முழுக்க ஒரு 60-70% கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களும் தாண்டிடுச்சுங்க. நான் எந்த மாநிலத்தையும் குறிப்பிட்டேன் இல்லங்க, இது தயவு செய்து தவறான தகவல் தராங்க. என்ன கிட்டத்தட்ட எல்லா மாநிலமும் தாண்டிடுச்சுன்னா தயவு செய்து இல்லங்க. இப்ப உத்தரப்பிரதேச சொல்லுங்க, இது எதுக்கு வம்பு? உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் சொல்லுங்க. கூகுள்ல தட்டினா எல்லாமே வரப்போகுது. சொல்லுங்க, கேளுங்க, எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. 2011 சென்சஸ் 67% இருக்கு. ஆமா, இது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்குது? ஃபீமேல் வந்து ஓவரால் 67, ஃபீமேல் 57. அதான் சொல்றேன், இது 73. இதெல்லாம் ஒண்ணு சாதாரணமா நினைக்காதீங்க. முடிச்சது, தயவு செய்து முடிக்க விடுங்க. இரண்டாவது, பெண் கல்வி மட்டுமல்ல, உயர்கல்வி. உயர்கல்வியில் பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? எந்த அளவுக்கு இன்னைக்கு டிகிரி முடிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? அந்த ஒப்புநோக்க அகில இந்திய அளவிலேயே உயர்கல்விக்கு என்ட்ரி போறது வெறும் 52%, 50% இலக்கு. இன்னும் 40% எட்டல. இங்க ஏற்கனவே தமிழ்நாட்டுல 50% எட்டியாச்சு. அது கேரளா பாத்தீங்கன்னா அதை விட அதிகமா போயிருக்குது. நான் இன்னும் கேக்குறேன், பெண் கல்விக்காக உதாரணமாக இன்றைய அரசு இத்தனை திட்டங்கள் இருக்குல்ல. ஐயா, கல்லூரிக்கு போனாலே, பெண் போனாலே மாசம் 1000 ரூபாய். எங்க அப்படி எங்க இருக்குது பாஜக ஆளுகிற மாநிலத்துல? நீங்க குஜராத்தை பத்தி பெருமையா சொல்றீங்க. இப்ப குஜராத்ல அப்படி சொல்லியிருக்காரா? இல்ல உத்தரப்பிரதேசம் சொல்றாங்களா? தயவு செய்து இது மறைச்சு பேசி பிரயோஜனம் இல்ல. இன்னும் பாருங்க, இன்னும் ஒரு விஷயம். அவர் வந்து பெண்களை பத்தி பேச அவர் விவரம் தெரியல. எங்க கட்சியில அரசியல் தலைமை குழுக்களே பிருந்தா காரத்து பெண்மணி இருக்காங்க. அந்த விவரம் அதுக்குள்ள ஒரே ஒரு விஷயத்த இல்ல அவருக்கு தெரியல. அதுக்காக சொல்ல வர பிருந்தா காரத்து அரசியல் தலைமை குழு உறுப்பினர் போச்சுரா. இனிமே இப்பவே இல்லைன்னு சொன்னாரு. அதுக்கு பதில் சொன்னா எப்ப சேர்ந்தாங்கன்னு கேட்டா குடும்ப அரசியல் சாமானிய பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? பொலிட் பீரோக்கு வர கம்யூனிஸ்ட் கட்சியில சாமானிய பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? ஒரே ஒரு அருணன் ஐயா அவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய 2011 குறியீடின்படி குஜராத்திலும் 80% லிட்ரஸி ரேட்டு, தமிழ்நாட்டிலும் 80% லிட்ரஸி ரேட்டு. அதனால குஜராத்தை குறை சொல்வதற்கு உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்றதுதான் என்னுடைய வாதம். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஏன் பேச மாட்டீங்க? ஆட்சியே செய்யலையே, நாங்க எப்படி சொல்ல முடியும், பொறுப்பேற்றுக்க முடியும்? நீங்க வந்து எதிர்கட்சி அரசு என்னங்க அவங்களுக்காக என்னங்க குரல் கொடுத்தீங்க? ஒரு பாயிண்ட், RSSல பெண்கள் உறுப்பினராக முடியுமா முடியாதா சொல்லுங்க. உங்களுடைய குறிப்பிட RSS தானே. எங்க கட்சியை பத்தி கேக்குறீங்கல்ல, உங்களுடைய குறிப்பிட RSS தானே. உங்களுக்கு தெரியுமா RSSல் பெண்கள், இந்து பெண்கள் கூட சேர முடியாது. அதனுடைய ஒரு துணை அமைப்புல தான் சேர முடியும். RSS தலைவர் எங்க சவால் ஒட்டி சொல்றீங்க. என் கையில இது இருக்குங்க, உங்களுடைய கான்ஸ்டிடியூஷன். RSSக்கு ரொம்ப காலம் இங்க இருக்கிற ஒரே பெண் உறுப்பினருக்கு வாய்ப்பு கொடுங்க. இல்ல மேடம், அவங்க ஒரே ஒரு விஷயம், அம்மா உச்சபட்சமா உள்ளாட்சியில 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தாங்க. சாதாரணமா கொடுக்கல மேடம். இவங்கள மாதிரி வந்து குடும்பத்துல அப்பா பேர் இருந்தாதான் கொடுத்தவங்க கிடையாது. சாமானிய பெண்கள், எந்த பின்புலம் இல்லாத பெண்களுக்கு MP MLA சீட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு மரகதம் குமாரவேலு அவங்களே கொண்டு வந்தாங்க மேடம். நீங்க இப்ப இருக்கிறவங்க யாரு மேடம்? கனிமொழி சோமு யார் மேடம்? கனிமொழி யார் மேடம்? தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் யார் மேடம்? இப்ப சிம்லா முத்துசோழன் எதுக்காக வந்திருக்காங்க? ஒரு துணை பொதுச் செயலாளர் எங்க கட்சியில வந்து இணையறாங்க. காலகாலமா பாரம்பரியமா ஒரு அமைச்சருடைய மருமகள் வந்து இணையறானா எந்த அளவுக்கு மன உளைச்சிருக்கும். இன்னைக்கு மகளிர் தினம் மேடம். இந்த மகளிர் தினத்துல இந்த அரசு என்ன கொடுத்திருக்கு தெரியுமா பரிசு? ஒரு ஆசிரியருக்கு மாதா பிதா குருன்னுவாங்க. உமா மகேஸ்வரி என்ற ஆசிரியரை பணியிட நீக்கம் செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு எதிராக ஒரு பதிவு போட்டாங்கன்னு. இதுதான் இவங்க பெண்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் மேடம். முதியோர் உதவித்தொகை எடப்பாடியார் 5 லட்சம் பேருக்கு கொடுத்தா எத்தனை ஏழை எளிய பெண்களுக்கான உதவித்தொகையை நிறுத்திருக்காங்க தெரியுமா? அதனால நாங்க வாரிசு எந்த பின்புலம் இல்லாத பெண்களுக்கு நாங்க அதிகாரத்தை கொடுத்தோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஒரே ஒரு பஸ்ஸை இலவச பஸ்ன்னு சொல்லிட்டு ஓசின்றீங்க. மனுவை கொடுக்குறவங்கள தலையில தட்டுறீங்க. அதுதான் நீங்க பெண்கள் கொடுக்குற முக்கியத்துவமா? சபையில இருக்கும்போது நீ SC தானேன்னு கேக்குறீங்க. அதனால அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிற பெண்கள் எல்லாம் வாரிசாரி நீங்க சொல்லுங்க லிஸ்ட். நான் சொல்வேன், எங்களை இருக்கிற அத்தனை பேர் இப்ப சிவசங்கரி உட்கார்ந்துருக்காங்க, எனக்கு பின்னாடி இருக்க பேர் எனக்கு கொடுக்கல. எந்த பெண்களும் இல்லாத பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்தி முன்னிலைப்படுத்துறாங்க. இன்னைக்கு மகளிர் தினத்துக்கு கூட ஒரு ஆண் தான் வந்து பேசிட்டு இருக்கா, ஒரு பெண் பேசல. ஒரு பெண் பேசினா தானே மேடம் அந்த கஷ்டம் தெரியும். என்னன்றதுக்காக ஆண் பேசுறது நல்லது தானே? இல்ல மேடம், ஒரு பெண்ணுடைய பிரச்சனை ஒரு பெண் தானே மேடம் பேசணும். அதுதான் சொல்றேன். இன்னைக்கு இவங்க எதுலயுமே
ஒரு பெண்களுக்கான முக்கியத்துவம்ன்றது இவங்க கொடுக்க மாட்டாங்க. பெண்களை தொடர்ந்து கொச்சைப்படுத்துவாங்க. பெண்களுக்கான எந்த விஷயம் கிடையாது. இந்த 1000 ரூபாய் கொடுத்துரும் அதை ஓசின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க என்ன எல்லா பெண்களும் வேண்டான்ற நிலைக்கு தான் வந்திருக்கிறோம். ஆனா நாங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் பெண்களுக்காக முழுக்க முழுக்க புரட்சி தலைவர்லேருந்து அம்மா காலத்திலிருந்து எல்லா விஷயங்களும் நாங்க செஞ்சிருக்கோம். இப்ப 26 மரணங்கள் நடக்குது மேடம் கள்ளசாராயத்துக்கு. அந்த 26 மரணம் 60 பேருக்கு இன்னுமே உடல் உபாதைகள் தீர்ந்து வரல மேடம். அப்ப அந்த 100 குடும்பங்கள்ல அந்த பெண்கள் என்ன செய்வாங்க? இன்னைக்கு 800ல போய் பாருங்க, மீனவ பெண்மணிகளா கண்ணீரோடு இருக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட மிக்ஜாம் புயலுக்கு பிறகு இன்னுமே போய் அவங்க கடல்ல மீன் பிடிக்க முடியல. மீன் மொத்த வியாபாரி ஆகட்டும் சில்லறை வியாபாரி ஆகட்டும் அதுல பெண்கள் அதிகமா இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு என்ன நிவாரணம் கொடுத்திருக்கீங்க? இப்ப பெண்களை பத்தி நீங்க பேசலாமா? பெண்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல மேடம். அதுவும் அவங்க கட்சி பெண்களுக்கு தான் அவங்க கொடுத்திருக்காங்களே தவிர வேற எதையும் அவங்க செய்யல. ஓகே ஓகே, நம்ம நிகழ்ச்சி முடிக்கணும். எல்லாரோட நிறைவு கருத்துக்களை செவிலியர்களை வந்து ஜனவரிக்கு புத்தாண்டு பரிசா கொரோனா காலத்தில் பணி செய்த செவிலியர்களை பணியிட நீக்கம் செய்தது இந்த அரசு மேடம். பணியிட மாற்றுத்திறனாளி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மேடம், அவங்க இடைநிலை ஆசிரியர்கள் எத்தனை பெண்கள் இருக்காங்க மேடம். பெண்களை பத்தி பேசலாம். ஒரு பெண், ஒரு எந்த பின்புலம் இல்லாத ஒரு பெண் துணை பொதுச் செயலாளரா இருந்தாலும் அவங்க தங்கச்சி தான் இருக்கணும். எம்பியா இருந்தாலும் மாமா மச்சான் தான் இருக்கணும். வேற யாரும் அங்க வர முடியாது மேடம். முழுக்க முழுக்க குடும்பவா வாரிசு அரசியல் மேடம். ஒரே வரிதான், டைம் இல்ல, ஒரே வரிதான். இன்று பெண்கள் தினத்துல, மகளிர் தினத்துல செங்கல்பட்டு நெல்லிக்குப்பத்துல கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொதுவில் பதிவு செய்த உமா மகேஸ்வரி என்ற ஆசிரியை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திமுக அரசு பெண்களுக்கு இவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய லட்சணம் இதுதான். இவர்கள் பெண் உரிமை பற்றி என்னைக்குமே பேசக்கூடாது. திரு அருணன் ஒரு வரி ஃபைனலா. இல்ல, பெண்களுக்கு ஸ்டாலின் ஐயாவுடைய அரசு தந்திருக்கக்கூடிய இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் மனுஷ சுற்றுச்சூழல் சொன்னாரு. இது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் எதிரொலிக்கும். திமுக அணிக்காக பெண்கள் வீட்டுக்குள்ளே பிரச்சாரம் செய்வார்கள். ஆண்களும் திமுக அணிக்குத்தான் வாக்களிப்பார்கள். அதிமுகவும் படுதோல்வி அடையும். திமுக அரசு கொண்டு வந்த மகளிர் சுய குழுக்களை கடன் தள்ளுபடி பண்ணது, மகளிர் இலவச பேருந்து, அதுக்கப்புறம் வந்து இந்த மாணவிகளுக்கான உதவித்தொகை, மகளிர் வந்து உரிமை தொகை, இது எல்லாமே திமுக காரங்க குடும்பங்களுக்கு தான் போகுதுன்னு இங்க ஒரு பச்சை பொய்ய ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு அரசியல் விமர்சகர், இவங்க எல்லாம் பெண்களுக்காக பேசுறாங்களா? கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா ஒருத்தர் இந்த பச்சை பொய்ய வந்து ஒரு பொது சபையில சொல்லுவாங்க. அதே மாதிரியே இருங்க. பச்சை பொய்ய, கேவலமான பொய்ய இங்க வந்து புரியிட்டு இருக்கீங்க. திமுகவுல வந்து பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பெண்கள் எத்தனையோ அமைப்புகள்ல வந்திருக்காங்க. இவங்க நான் பேசுற ஒவ்வொரு தடவையும் குறிக்கிறாங்க, இதை பேச விடாம தடுக்கிறாங்க. இவங்க எதுக்கு நீங்க விவாதத்தை கூட்டு உட்கார வைக்கிறீங்க? உட்கார வைக்கிறீங்க. உங்களுக்கு என்ன மனசாட்சி இருந்திருக்கு? நாம மக்களுக்கான பணி செய்யறோம். இங்க பாருங்க, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நான் பேசுறப்ப குறிக்கிறாங்க, பேச தடுக்கிறாங்க. இப்ப கேவலமான உங்க பாயிண்ட் சொல்லுங்க. அப்ப பேச அலோ பண்ணுங்க. நீங்க என்ன முதல்ல உங்களுக்காக தான் நான் சொல்ல போட்டுட்டு இருக்கேன். ப்ளீஸ் முடியல. நீங்க சண்டை போடுறீங்க. ஆனா அவங்களுக்கு குறைஞ்சபட்ச சுயமரியாதை இருக்கா? வந்துட்டு ஒரு இன்னொரு கெஸ்ட் பேச அனுமதிக்கணும்னு நல்லா கேளுங்க. அவங்க இதே தொடர்ந்து பண்ணாங்கன்னா ஒரு ஷோல கூட அவங்க பேச விட மாட்டாங்க. ஒரு ஷோல கூட அவங்க பேச விட மாட்டேன். நானு அவங்க வந்து வான் பண்றேன். நானு அவங்க ஒரு கருத்து சொல்ல விட மாட்டேன். கத்த முடியும். சுயமரியாதை உள்ள ஒரே கட்சி சுயமரியாதை இல்ல. ஒரு பெண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம பேசுறீங்க நீங்க. சுயமரியாதை இருக்கா? சுயமரியாதை இருக்கிறதுனால விருப்பப்படாத மீட்டிங் நடக்கும்போது ஒரு பெண் காவலாளிக்கு என்ன பண்றீங்க? பாலியல் தொல்லை கொடுக்குறீங்க. இதுதான் சுயமரியாதையா? இதுதான் சுயமரியாதையா? சுயமரியாதை உங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க. போட்டுட்டு என்ன பண்ணீங்க? வார்த்தைங்க போட்டு அராஜகம் பண்ணுவீங்களா நீங்க? திரு மனுஷபுத்திரன், ஒரு நிமிஷம் காம் டவுன், ஹியர் மீ. ஒரு நிமிஷம் சார், நான் மட்டும் தான் சார் பேசுறேன். சார் நான் மட்டும் தான் பேசுறேன்.
அவங்கள ஃபுல்லா அமைதிப்படுத்திட்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான் நான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறேன். தயவு செய்து இப்ப திரும்ப நீங்களும் அவங்களும் இந்த சண்டையில இண்டல்ஜ் பண்ணாம நீங்க சொல்ல வேண்டிய வந்து எப்பவுமே அதாங்க பண்ணிட்டு இருக்காங்க. புரிஞ்சுட்டேன். அதனால தான் இப்ப நான் அவங்கள தான் கட் பண்ணேன். நான் அவங்கள தான் கட் பண்ணேன். நீங்க புரிஞ்சுக்கல. ஏன் இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? முடிஞ்சிருச்சுல. இப்ப அவங்கள பத்தி பேசாதீங்க. நீங்க சொல்ல வந்த பாயிண்ட் சொன்னீங்கன்னா நான் நிகழ்ச்சி முடிப்பேன். நான் எங்க பொறுத்த ரொம்ப சிம்பிள்ங்க. அதாவது இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். பெண்களுக்கு இன்னைக்கு சமீபத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் பெண்களுக்கான ஒரு கொள்கையை வெளியிட்டார். இந்தியாவிலேயே ஒரு மாநில அரசு பெண்களுக்கான தனி பாலிசி வெளியிட்ட மாநிலம் தமிழ்நாடு தான். அதுல பெண்களுடைய எல்லா விதமான டெவலப்மெண்ட், எம்பவர்மெண்ட், ஒருங்கிணைந்த வளர்ச்சி, அதுக்கான 10 கொள்கைகளை முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா பிரகடனம் பண்ணார். அது இதுவரைக்கும் நடந்த முன்னேற்றங்களினுடைய ஒரு தொடர்ச்சியாக நம்முடைய பெண்கள் அடுத்த கட்டத்திற்கு அவர்களுடைய முன்னேற்றத்தை கொண்டு செல்வதற்காக அந்த 10 பாலிசியை நாங்க அனௌன்ஸ் பண்ணி அதுக்கான பட்ஜெட் ஒதுக்கி இருக்கோம், அதுக்கான திட்டங்களை வகுத்திருக்கோம். இவங்க கிட்ட என்ன இருக்கு? அவதூறு சொல்றதை தவிர மோடி கிட்ட என்ன இருக்கு? பச்சை பொய்களை மட்டும் திரும்ப திரும்ப இங்க பேசிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் சார். Thank you. பொய்களை மட்டும் பேசி we are wrapping the show. நன்றி சூர்யா, ரொம்ப தேங்க்ஸ். we are wrapping the show. நன்றி. பெண்கள் ஓட்டு யாருக்குன்னு பெண்கள் அவரவர்கள் முடிவு பண்ணுவாங்க. நிகழ்ச்சியில பங்கேற்று கருத்து தெரிவித்த நால்வருக்குமே நன்றி. பார்த்தவங்களுக்கு நன்றி.